வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பிரம்மாண்டமான நிறுவனத்தோட கதை. ஜெனரல் மோட்டார்ஸ், அதாவது ஜிஎம். ஆமா, 100 வருஷத்துக்கு மேல ஆட்டோமொபைல் உலகத்தோட ராஜா மாதிரி இருந்த கம்பெனி. ஆனா 2009ல கிட்டத்தட்ட காணாம போற நிலைமைக்கு வந்துருச்சு. கரெக்ட். திவால் நிலை அறிவிப்பு. அரசாங்கமே உள்ள வந்து காப்பாத்த வேண்டிய சூழல். நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? அமெரிக்கா பொருளாதாரமே ஆடிப்போச்சு அப்போ. உண்மைதான். ஜூன் 1, 2009 அது ஒரு மறக்க முடியாத நாள். $172 பில்லியன் கடன். நினைச்சு பாருங்க. லட்சக்கணக்கான வேலைகள், 100 வருஷ பாரம்பரியம், எல்லாமே கேள்விக்குறி. அரசாங்கம் அந்த $50 பில்லியன் குடுக்கலனா ஜிஎம் அநேகமா இருந்திருக்காது. வரலாறுல மட்டும்தான் இருந்திருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான நிலைமையில இருந்து கம்பெனியை காப்பாத்த ஜிஎம் போர்டு யாரை தேர்ந்தெடுத்தாங்கங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே. எட் விடேக்கர். ஆமா, அவருக்கு கார் பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது. 0 அனுபவம். அதான் ஆச்சரியம். 44 வருஷம் டெலிகாம்ல AT&Tல இருந்த மனுஷன் அவரை போய். சரி, எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க? ஏன் ஒரு வெளியாள கொண்டு வந்தாங்க? இதுதான் நம்ம இன்னைக்கு விரிவாக அலச போற விஷயம். நமக்கு கிடைச்ச சில குறிப்புகள், கட்டுரைகள், இத வச்சு அவர் எப்படி இந்த சவாலை ஜெயிச்சாருன்னு பார்க்கலாம். இது உங்களுக்காக ஒரு ஆழமான பார்வை. இது ஒரு பிசினஸ் டர்ன் அரவுண்ட் கதை மட்டும் இல்ல. ஆமா, தலைமை பண்பு, மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது, கஷ்டமான முடிவுகளை எடுக்கிறதுன்னு நிறைய கத்துக்கலாம் இதுல இருந்து. திவால் நிலை, அரசாங்க கட்டுப்பாடு, புது சிஇஓக்கு அனுபவமே இல்ல, ஆனா அதிரடி மாற்றங்கள். அப்புறம் சில மாசத்திலேயே நம்ப முடியாத மீட்சி. ஒரு த்ரில்லர் மாதிரி போகுது இந்த கதை. முதல்ல அந்த நெருக்கடியோட தீவிரத்தை கொஞ்சம் பார்த்துடலாம். ஜூன் 2009ல திவால்னு சொன்னாங்க. ஆனா 40 நாள்லயே அதுல இருந்து வெளியே வந்தாங்க, அரசாங்க உதவியோட. அதுவே பெரிய விஷயம்தான். ஆனா அது ஆரம்பம்தான். பிரச்சனை முடியல. ஓ, அப்படியா? சட்டப்படி திவால் இல்லாம இருக்கலாம். ஆனா கம்பெனி அப்பவும் பணத்தை இழந்துகிட்டே இருந்துச்சு. மாசம் பில்லியன் கணக்குல நஷ்டம். காருங்க விக்கல, மார்க்கெட் ஷேர் குறைஞ்சுகிட்டே போகுது, ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல. அப்போதான் ஒரு வலிமையான தலைமை தேவனும் உணர்ந்தாங்க. அந்த தேடல்ல தான் வழக்கமான வழியை விட்டுட்டு வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆமா, நமக்கு கிடைச்ச குறிப்புகள் படி அவங்க வேணும்னே கார்த்துறை சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை தேடி இருக்காங்க. எதுக்கு அப்படி? ஏன்னா அவங்களுக்கு கம்பெனி மேலேயோ பழைய பிராண்டுகள் மேலேயோ எந்த ஒரு பாசமும் பிணைப்பும் இருக்கக்கூடாது. கணக்கு பார்க்கணும், லாபமா நஷ்டமான்னு பார்க்கணும், கராரா முடிவெடுக்கணும். அப்படி ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. அப்படிதான் எட் விடேக்கர் உள்ள வராரு. ஆமா, 44 வருஷம் டெலிகாம்ல பெரிய ஆளு, AT&T சிஇஓவா இருந்தவர். ஆனா கார் இன்ஜின் பத்தியோ ஷோரூம் பத்தியோ எதுவும் தெரியாது. டிசம்பர் 2009ல அவரை சிஇஓவான்னு அறிவிச்சப்போ அடங்கப்பா! என்னாச்சு? ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் உலகமும் ஷாக் ஆகிடுச்சு. டெட்ராய்ட் பத்திரிகையெல்லாம் இது ஒரு ஜோக்குன்னு எழுதுச்சு. வால் ஸ்ட்ரீட்ல போன் கம்பெனிக்காரர் எப்படி காரை ஓட்டுவாருன்னு ஒரே சந்தேகம். புரிஞ்சிக்க முடியுது. இவ்ளோ பெரிய சிக்கல்ல இருக்கிற கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரையா உள்ளுக்குள்ளேயும் எதிர்ப்பு இருந்திருக்குமே. அதுதான் பெரிய கேள்வி. அதை எப்படி சமாளிச்சாரு? அவரோட ஸ்டைலே வேற. அவர் பதவிக்கு வந்த முதல் நாள், முதல் மீட்டிங், கேட்ட முதல் கேள்வி என்ன கேட்டாரு? ஏன் எல்லாத்துக்கும் இவ்ளோ நேரம் எடுக்குது? சிம்பிளான கேள்வி. ஆனா அது ஜிஎம்ல இருந்த பெரிய வியாதிய தொட்டுச்சு. அதிகாரத்துவமா? பியூரோக்ரசி. அதேதான், பயங்கரமான அதிகாரத்துவம். ஒரு குறிப்புல படிச்சேன், அவர் கேட்டாரா, ஃபேக்டரி தரையில இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் போகணும்னா நடுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு. எத்தனை பேரா? 47 பேர். அவருக்கும் ஒரு தொழிலாளிக்கும் நடுல 47 மேனேஜர்கள். நினைச்சு பார்க்க முடியுதா? அட கடவுளே, அப்போ முடிவெடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஆமா, பொறுப்ப தட்டி கழிக்கிறது, ஏகப்பட்ட கமிட்டி, அதுக்கு ஒரு மீட்டிங், இதுலயே காலம் போயிடும். ஆனா வேலை நடக்காது. விட்டுக்கறத பார்த்துட்டு சும்மா இல்ல. என்ன பண்ணாரு? அவர் ஒரு புயல் மாதிரி வந்தாரு. உடனடியா ஆக்ஷன்ல இறங்கினாரு. அவர் ஒரு செயின்சா மாதிரி அந்த அதிகாரத்துவத்தை வெட்டி சாய்ச்சாருன்னு சொல்றாங்க. ஓ, பெரிய அதிகாரிகள், நடுவுல இருக்கிற மேனேஜர்கள்னு யார் மெதுவா வேலை செய்யறாங்க, யார் முடிவெடுக்க தயங்குறாங்கன்னு பார்த்து தயவு தாட்சண்யமே இல்லாம தூக்கிட்டாரு. இவ்ளோ கடுமையாவா? ஆமா, ஒரு மீட்டிங்ல புது கார் மாடலை கொண்டு வர 18 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவர் கேட்டாராம், ஏன் 18 மாசம், 6 மாசத்துல முடியாதான்னு. அப்புறம் எல்லாரும் தயங்குனப்போ அவர் சொன்னாராம், தேவையில்லாத ஸ்டெப்ஸ கட் பண்ணுங்க, சீக்கிரம் முடிவெடுங்க, 6 மாசத்துல முடியலன்னா இந்த ப்ராஜெக்டே வேணாம். இதுதான் அவரோட ஸ்டைல். வேகம், முடிவு. இந்த மாதிரி ஆட்களை நீக்கிறதெல்லாம் கஷ்டமாச்சே. பல வருஷம் கம்பெனில இருந்தவங்கள எப்படி முடிஞ்சது? அங்கதான் அவர் ஒரு வெளியாள்ங்கிறது அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எப்படி?
அவருக்கு ஜிஎம்ல நண்பர்களோ பழைய விசுவாசிகளோ இல்ல. யார் சரியா வேலை செய்யலையோ அவங்க போகணும், அவ்வளவுதான். டெட்ராய்ட்ல இது பெரிய எமோஷனல் விஷயமா பார்த்தாங்க. பல வருஷமா ஜிஎம் குடும்பமா இருந்தவங்கள அனுப்புறது கஷ்டம். ஆனா விட்டுக்கர் அதையெல்லாம் பார்க்கல, கணக்கு மட்டும்தான். அவர் பார்வையில ஜிஎம் ஒரு பிசினஸ், அது லாபமா நடக்கணும். சரி. அதிகாரத்துவத்தை உடைச்சதோட நிக்கல, அடுத்து கம்பெனியோட அடிப்படை வியூகம் அதுலயும் கை வச்சாரு. முக்கியமா பிராண்டுகள். ஆமா, நிறைய பிராண்டுகள் இருந்துச்சு இல்லையா? கரெக்ட். அவர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 பிராண்ட் இருந்துச்சு. ஷெவ்ரோலே, கேடிலாக், பியூவிக், ஜிஎம்சி, பாண்டியாக், சாட்டர்ன், ஹம்மர், சாப். ஒரு பெரிய லிஸ்ட். இதுல என்ன பிரச்சனை? பல மாடல்கள் ஒரே மாதிரி இருக்கும், பேர் மட்டும் வேற. வாடிக்கையாளர்களுக்கு ஒரே குழப்பம். டீலர்களுக்கு எதை விக்கிறதுன்னு தெரியல. மார்க்கெட்டிங் காசு சும்மா செதறி போச்சு. சரி, அப்புறம் என்ன செஞ்சாரு? அவர் ஒரு அதிரடி முடிவெடுத்தாரு. பாண்டியாக், சாட்டர்ன், ஹம்மர், சாப் இந்த 4 பிராண்டையும் நிறுத்த போறேன்னு சொன்னாரு. என்னது, பாண்டியாக்கா, ஹம்மரா? அதெல்லாம் பெரிய பிராண்டாச்சே, பயங்கர எதிர்ப்பு வந்திருக்குமே. வந்துச்சு, பயங்கரமா வந்துச்சு. பாண்டியாக், சாட்டர்ன் எல்லாம் அமெரிக்க கலாச்சாரத்தோட சேர்ந்தது. அதை நிறுத்துறதான்னு டெட்ராய்ட்ல ஒரே கொந்தளிப்பு. ஆனா விட்டேக்கர் அசர்ல. அவரோட லாஜிக் என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த பிராண்டுகள்லாம் நஷ்டத்துல ஓடுது, இத வச்சுக்கிட்டு மொத்த கம்பெனியும் காப்பாத்த முடியாது. இதுதான் அவரோட வாதம். அப்ப எதை வச்சுக்கிட்டாரு? 4 தான். ஷெவ்ரோலெட், இதுதான் ஜிஎம்மோட மெயின் பிராண்ட். பியூவிக் கொஞ்சம் பிரீமியம், முக்கியமா சீனாவில நல்லா போச்சு. ஜிஎம்சி ட்ரக்கு, எஸ்யூவிக்கு. கேடிலாக் சொகுசு கார். இந்த 4ல மட்டும்தான் முழு கவனமும் பணமும் போகணும்னு ஆர்டர் போட்டாரு. இதோட விளைவு உடனே தெரிய ஆரம்பிச்சது. மார்க்கெட்டிங் மெசேஜ் தெளிவாச்சு, டிசைன், குவாலிட்டின்னு மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடிஞ்சது. இது ஜிஎம்மோட வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம். பிராண்ட் விஷயம் மட்டும் இல்லாம கம்பெனிக்குள்ள இருந்த அந்த மெத்தனமான வேலை செய்யற கலாச்சாரத்தையும் மாத்தினாருன்னு சொன்னீங்களே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். முன்னாடி ஒரு பிரச்சனைனா கமிட்டி தான் முடிவு பண்ணுச்சுன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். விட்டேக்கர் அத மாத்தினாரு. எப்படி? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பொறுப்பேத்துக்கணும்னு சொன்னாரு. அக்கவுண்டபிலிட்டிய கொண்டு வந்தாரு. புது காரை டிசைன் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற நேரத்தை பயங்கரமா குறைச்சாரு. முன்னாடி பல வருஷம் எடுத்த வேலைய சில மாசத்துல முடிக்கணும்னு டார்கெட் வச்சாரு. இது வெறும் உத்தரவு மட்டும் இல்லையா? இல்லவே இல்ல. இது ஒரு கலாச்சார மாற்றம். ஒருவேளை தோத்துட்டா அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு ரொம்ப கண்டிப்பா இருந்தாரு. இதோட சேர்த்து அவர் நேரடியா களத்துல இறங்கி வேலை செஞ்சாருன்னு கேள்விப்பட்டேன். டீலர்ஷிப்லாம் போனாராமே. அது 100க்கு 100 உண்மை. இதுதான் விட்டேக்கர் கிட்ட இருந்தா ரொம்ப வித்தியாசமான விஷயம். மத்த சிஇஓ மாதிரி டெட்ராய்ட்ல அவரோட ஆபீஸ்லயே உக்காந்துக்கல. அப்ப என்ன செஞ்சாரு? யாருக்கும் சொல்லாம திடீர்னு ஒரு ஊர்ல இருக்க ஜிஎம் டீலர்ஷிப்க்கு போவாரு. அங்க சேல்ஸ்மேன் கிட்ட பேசுவாரு, வர கஸ்டமர் கிட்ட நேரடியா கேட்பாரு, ஏன் எங்க காரை வாங்குறீங்க, இல்ல ஏன் வாங்கலன்னு. இது நிஜமாவே பயனுள்ளதா இருந்துச்சா இல்ல வெறும் ஷோவுக்கா? இல்ல, அவர் உண்மையாவே மக்கள் ஏன் ஜிஎம் காரை வாங்குறாங்க, இல்ல ஏன் வாங்கலன்னு அடியிலேருந்து தெரிஞ்சுக்க நினைச்சாரு. ஒரு தடவை ஒரு ஷோரூம்ல கஸ்டமர் மாதிரி போய் விசாரிச்சப்போ அங்க இருந்த சேல்ஸ்மேன் ஜிஎம் காரை விட போட்டி கம்பெனி கார் தான் பெட்டர்னு சொன்னாராம். அதை கேட்டு ஷாக் ஆகிட்டாரு. ஓஹோ. இந்த மாதிரி நேரடி அனுபவம் தான் பிரச்சனை எங்க இருக்குன்னு அவருக்கு தெளிவா காட்டுச்சு. அசெம்பிளி லைன் தொழிலாளிங்க கூட உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட்டாரு, அவங்க குறைய கேட்டாருன்னெல்லாம் கூட நியூஸ் வந்துச்சு. இது முன்னாடி இருந்தவங்க யாரும் செய்யாதது. ஆக ஒரு பக்கம் கராரான முடிவுகள், மறுபக்கம் நேரடியா போய் மக்கள்கிட்ட பேசுறது. இதுதான் நீங்க சொன்ன அவுட்சைடர் அட்வான்டேஜ். கரெக்ட். அவருக்கு ஜிஎம்மோட பழைய கதை மேல பற்று இல்ல, இப்படிதான் நாங்க செய்வோங்கிற பழக்கம் மேல நம்பிக்கை இல்ல. எதுவுமே அவருக்கு புனித பசு கிடையாது. அவரு பிரச்சனைய ஒரு இன்ஜினியர் மாதிரி, கணக்காளர் மாதிரி பார்த்தாரு. எங்க ஓட்ட அதை எப்படி அடைக்கிறது, அவ்வளோதான். டெட்ராய்ட் பாரம்பரியம், சென்டிமெண்ட் இதெல்லாம் 2ஆம் பட்சம். பிசினஸ் தான் முக்கியம். அதோட பலன் எப்ப தெரிய ஆரம்பிச்சது? கம்பெனி லாபத்துக்கு வந்துச்சா? இதுதான் கதையோட ஹைலைட். நம்பவே முடியாது. விட்டேக்கர் வெறும் 3 மாசம், ஜஸ்ட் 3 months, மார்ச் 2010ல ஜிஎம் லாபத்தை அறிவிச்சது. என்னது, 3 மாசத்துலயா? நிஜமா சொல்றீங்க? ஆமா, 2007க்கு அப்புறம் அதுதான் முதல் தடவையா ஜிஎம் லாபம் காட்டின குவார்ட்டர். வால் ஸ்ட்ரீட், டெட்ராய்ட் அனலிஸ்ட்ஸ் எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. பல வருஷம் நஷ்டம், திவால். அதிலிருந்து மீண்டும் வந்த கம்பெனி 90 நாள்ல லாபமா? நம்பவே முடியலையே. ஆனா அதுதான் நடந்துச்சு. அந்த போன் கம்பெனிக்காரர் கார் பத்தி ஒன்னும் தெரியாதவர்னு சொன்னாங்களே,
அவர் இத செஞ்சு காட்டிட்டாரு. இதுக்கு அரசாங்க உதவி, கடன் குறைப்பு இதெல்லாம் கூட காரணமா இருந்திருக்குமே. கண்டிப்பா அதெல்லாம் ஒரு பேஸ். ஆனா அந்த பேஸ் மேல கம்பெனிய லாபத்துக்கு திருப்பினது விட்டேக்கரோட அதிரடி திட்டங்களும் வேகமான செயல்பாடுகளும் தான். சரி, இந்த வெற்றிக்கு அப்புறம் அவர் ரொம்ப நாள் சிஇஓவா வந்தாரா? இல்ல, அதுதான் அடுத்த ஆச்சரியம். செப்டம்பர் 2010 அவர் வெறும் 9 மாசம்தான் ஆச்சு, ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன், நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு ராஜினாமா? அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஜிஎம்ஐ ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும், லாபத்துக்கு திருப்பணும். அதுதான் அவர் ஏத்துக்கிட்ட வேலை. அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவர் நினைச்சாரு. ஓ, கம்பெனிய நீண்ட காலத்துக்கு வழிநடத்துறது அவரோட பிளான் இல்ல. அவர் ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. பிரச்சனைய சரி பண்ணிட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு கார் இண்டஸ்ட்ரி அனுபவம் உள்ள ஒருத்தருக்கு கொடுக்கறது தான் சரின்னு நினைச்சு விலகிட்டாரு. அவர் செஞ்ச வேலைக்கு உண்மையான அங்கீகாரம் எப்ப கிடைச்சது? அவர் போனதுக்கு அப்புறம் நவம்பர் 2010ல ஜிஎம் மறுபடியும் ஐபிஓக்கு போச்சு, பங்குச்சந்தைக்கு. ஓ, வெற்றிகரமாவா? மிகப்பெரிய வெற்றி. சுமார் $20 பில்லியன் திரட்டினாங்க. அது அப்போ அமெரிக்கா வரலாறுலயே பெரிய ஐபிஓகள்ல ஒன்னு. முக்கியமா இது மூலமா அரசாங்கம் கொடுத்த பணத்துல கணிசமான பகுதியை ஜிஎம் திருப்பி கொடுத்துடுச்சு. முதலீட்டாளர்களுக்கு மறுபடியும் ஜிஎம் மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னு இது காட்டுச்சு. அடேங்கப்பா, ஜூன் 2009ல திவால், நவம்பர் 2010ல வெற்றிகரமான ஐபிஓ, லாபத்தோட வெறும் 18 மாசத்துல இவ்ளோ பெரிய மாற்றமா? உண்மையிலேயே பிரமிப்பான மீட்சிதான், சந்தேகமே இல்ல. ஒரு நூற்றாண்டு காணாத வீழ்ச்சியிலிருந்து 1.5 வருஷத்துல இப்படி ஒரு எழுச்சிங்கிறது ஒரு பெரிய சாதனை. எட்விடேக்கரோட பேர் ஜிஎம் வரலாறுல மட்டும் இல்ல, கார்ப்பரேட் டர்ன் அரவுண்ட் வரலாறுலயும் எப்பவும் இருக்கும். சரி, இந்த முழு கதையிலிருந்தும் நம்ம கத்துக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தா, ஒன்று, சில சமயம் வெளியிலிருந்து வர பார்வை ரொம்ப சக்தி வாய்ந்தது. முக்கியமா உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம கஷ்டமான முடிவுகள் எடுக்காது உதவும். ஆமா. 2வது அந்த அதிகாரத்துவம். அது எப்படி ஒரு கம்பெனியை முடக்கணும், வேகமான முடிவுகள் எப்படி அதை உடைக்கணும்னு பார்த்தோம். 3வது, தேவையில்லாததை விட்டுட்டு எது நம்மோட பலமோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கலாம், இல்ல உங்க வேலையில ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கலாம். இந்த ஜிஎம் கதை உங்களுக்கு தலைமை பண்பு பத்தியோ பிரச்சனைகள் அணுகிற விதம் பத்தியோ என்ன சொல்லுதுன்னு யோசிங்க. சில சமயம் நாமளும் கொஞ்சம் வெளியாள் மாதிரி யோசிக்கலாமோ? அது ஒரு நல்ல கேள்வி. அதே நேரம் இன்னொரு யோசனையும் உங்க மனசுல விட்டுட்டு போக விரும்புறேன். விட்டேக்கரோட இந்த வெளியாள் பார்வை ஜிஎம் விஷயத்துல பிரமாதமா வேலை செஞ்சது உண்மைதான். ஆனா எல்லா சூழ்நிலைக்கும் இது பொருந்துமா? சில சமயம் ஒரு துறைய பத்தின ஆழமான அனுபவம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? ஒரு வெளியாளோட பார்வை எப்போ பலன் கொடுக்கும், எப்போ அதுவே பிரச்சனைக்கு காரணமா அமையலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.